அலைஹி ஒரு சின்ன துவா சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த துவா சின்னதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று. எப்படி என்று பார்க்கின்ற பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கக்கூடிய நாங்கெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய தருணத்துல ஒருத்தவங்க வந்தாங்க. என்ன நாயகமே, என்ன தேள் கொட்டிருச்சு அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி வந்து சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, லவ் குந்த ஹீன அம்சைத, நான் இப்ப சொல்றத நேற்றே தினம் உங்களுக்கு சொல்லி இருந்தா, எப்படிங்க, நான் இப்ப சொல்ல போறக்கூடிய செய்திய நேற்றே தினமே உங்களுக்கு சொல்லி இருந்தா அது உங்களுக்கு பிரயோஜனம் தந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஔதி கலிமாத் இல்லாஹி தாம்மாத்தி குல்லிகா மின் ஷர்ரி மா ஹலக் என்பதை நீங்கள் ஓதி வரும் காலமெல்லாம் தேள் உடைய அந்த விஷம் உங்களை தீண்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. அப்ப நாம அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த துஆ ஓதுறது தேள மட்டுமல்ல, அதாவது விஷ பார்வை. சில பேர் பார்த்தீங்களாக்க அப்படியே அழகா பேசுவான், எப்படிங்க, நல்லா பேசுவான், எப்படி சிரித்த முகத்தை போல பௌர்ணமியை போல பிரகாசமா பேசுவான். ஆனா உள்ளத்துல பார்த்தீங்கன்னாக்க விஷமத்தனமான எண்ணம் இருக்கும். அந்த விஷமத்தனமான எண்ணத்தை கொண்டு, எப்படிங்க, அந்த விஷமத்தனமான எண்ணத்தை கொண்டு அவன் பார்க்கிறல அந்த பார்வை மூலமா கெடுதி ஏற்படும் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கெடுதியிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால், சிரிச்சு நம்மள்ட்ட பேசுறாங்க அப்படி நினைச்சு நீங்க நினைச்சிடாதீங்க. நம்மளோட சிரிச்சு பேசினாலும் உள்ளத்துல கசடு இருக்கும், பொறாமை இருக்கும், வெறுப்பு இருக்கும். இவன் எப்படி உயர்றான, இப்படி கட்டிட்டான, இப்படி மானாமலையை கட்டிட்டான, இப்படி உயரத்துக்கு மேல உயர்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த கெட்ட எண்ணம் இருக்கும். அந்த விஷமத்தனமான எண்ணம் உங்களை பாதிக்காமல் இருக்க வேண்டுமா, ஔதி கலிமாத் இல்லாஹி தாம்மாத்தி குல்லிகா என்பதை நீங்க சொல்லுங்க என்று சொல்லி சொன்னாங்க. உங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு சொன்னா, அதாவது நல்லவங்க கூட பேசுவாங்க, பாம்பை காட்டில் விஷமத்தனமான எண்ணம் அவங்க இடத்துல இருக்கும், அது உங்களுக்கு தெரியும்.